Actually, I'm a teacher actually engineering படிச்சிட்டு I became a teacher. ஸோ எப்படி அப்ராடில் ஒரு ஜாப்பில் ஒரு இன்ஜினியர் இங்கேருந்து அங்கே போய் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இங்கேருந்து அவங்க போகிறவங்க வந்து நான் அமேசானில் ஒர்க் பண்ணுறேன். இன்ஜினியர்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ஜினியர்ஸ் அவங்க படிச்சுட்டு ஒரு கடையில் போய் பிளேட் எடுக்கிறதோ, வண்டி ஓட்டுறதோ, ஸ்விக்கிட்டோ சொமேட்டோவில் வேலை செய்கிறதோ மனசுக்கு ரொம்ப சங்கடமாக. What do you do right now? I'm working at PwC. PwC. Yes. Okay. ஒரு டாப் 3 பெஸ்ட் ஜாப்னா என்ன சொல்லுவீங்க? டாப் 3 பெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப்பு? ஹெச்ஆராக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேலையை குவிட் பண்ணிட்டு இப்போ ஓன் ஸ்கூல் ரன் பண்ணுறோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்கே பூந்தமல்லியில் ஒர்க் பண்ணேன். நான் அப்ராடில் 8 வருஷம் இருந்தேன். அப்ராடில் 8 வருஷம். ஓகே. ஸோ ஐ வாஸ் ரன்னிங் எ கம்பெனி, ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருந்தேன். ஸோ நான் இங்கே ஒரு எம்என்சிக்கு ஒர்க் பண்ணாலுமே ஆஃப்டர் இன்ஜினியர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஏதோ ஒரு விஷயம் சரி. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு சுமன் எம்பியும். 80% இன்ஜினியர்ஸ் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் 80% அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. மீதி இருக்க 20%ஆவது இன்ஜினியரிங் ஜாப்பில் இருக்காங்களா அப்படின்னா 7%க்கும் குறைவாக தான் இன்ஜினியர்ஸ் ரிலேட்டடான ஜாப்பில் இருக்காங்களா. மீதி இருக்க பீப்புளெலாம் ஸோ வேறு ஏதோ சேல்ஸும் மார்க்கெட்டிங் சம்திங் ஏதோ ஒரு வேலையில் இருக்கதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி +2 முடிச்சுட்டு வெளியே வர ஸ்டூடெண்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது இன்ஜினியர் தவிர்த்து மிகப்பெரிய வேறு ஏதோ சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இன்றைக்கி இன்ஜினியர் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்ல வரல. ஸோ இன்றைக்கி இன்ஜினியர் சொசைட்டியில் எப்படி பார்க்கப்படுறாங்க, ஏன் வேலை கிடைக்கிறதில்ல, அதோட ரீசன் என்ன, எதனால் அதிகமான இன்ஜினியர் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத சென்னை ஸ்ட்ரீட்டில் விவாதிக்க போகிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே சார், இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் இன்ஜினியர்னு சொல்கிறப்படுவாங்க. இன்ஜினியர்னு ஒரு நல்ல ப்ரொஃபஷன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இன்ஜினியர். ஓகே. பட் அது எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக எப்படி பார்க்குறீங்க இன்ஜினியர்? கொஞ்சம் ராயலாக பார்ப்போம் அவங்கள. ராயலாக பார்க்குறீங்க? ஆமாம். இன்ஜினியர் அப்படின்னாலே இட் இஸ் அன் இமோஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ இன்ஜினியரிங்குள்ளே தான் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக போகிறாங்க இப்போல்லாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா ஓவர் குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்ஜினியர்ஸ்னால் ஆக்சுவலி அது படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஈஸின்னு கிடையாது. எல்லோரும் படிக்கிறதுனால ஈஸின்னு சொல்ல முடியாது. பட் அதுதான் நான் நினைக்கிறேன். இல்லை, இன்ஜினியர் ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் தான். அது இன்ட்ரெஸ்ட்டோட பேஷனேட்டோட படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பட் மெஜாரிட்டி என்ன ஐடியானே இல்லாமல் போய் ஜாயின் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் எனக்கும் இருக்குது. நல்லா உசுரை விட்டு ராப்பகலாக படித்து பட்டம் வாங்கி பசங்க கஷ்டப்படும் போது பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணணும். எந்த ஒரு படிப்பும் கஷ்டப்பட்டு தானே படிக்கிறோம். நீட் ஆனாலும் இன்ஜினியரிங் ஆனாலும் கவர்மெண்ட் வந்து நல்ல ஃபேவர் பண்ணணும் அந்த பசங்களுக்கு. அவங்க படிச்சுட்டு ஒரு கடையில் போய் பிளேட் எடுக்கிறதோ, வண்டி ஓட்டுறதோ, ஸ்விக்கிட்டோ சொமேட்டோவில் வேலை செய்கிறதோ மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கோடிங் சொல்லுவாங்க. அப்புறமா என்னென்னா 8 செமிஸ்டர் சொல்லுவாங்க. மேடம், இப்போது இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு 80% அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மை நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, இந்தியாவில் ஒரு இன்ஜினியரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியுறாங்க ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது? இன்ஜினியர்ன்றது ஒரு நல்ல ப்ரொஃபஷன் தான். பட் ஆனால் அதுக்கான வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே அவ்வளோவா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங்கே பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. என்னோட ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நார்மல் ஆர்ட்ஸ் பசங்க பண்ணுற வேலைங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங்கான வேலை வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய இருக்கா ஜாப். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வேஸ்டட் பொட்டன்ஷியலாக பார்க்குறேன். ஏன்னா லைக் ஈவன் மூவிஸில் இப்போது வந்து இன்ஜினியர்ஸ் ஒரு மாதிரி வந்து படித்தா வேலை கிடைக்காது அப்படின்றாங்க. பட் இன்ஜினியரிங் வந்து லைக் பல செஞ்சுரிஸாகவும் இருந்திருக்கு, இன்னுமே அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. எல்லா ஃபீல்ட்ஸுமே நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, எதுவும் பண்ணல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. இன்ஜினியரிங் படித்து தான் நம்ம வந்துட்டு நல்லா சம்பாதிக்கணும்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களே நல்லா சம்பாதிக்கிறாங்க. என்ன சப்ஜெக்ட் சொல்லுவீங்க? இன்ஜினியரை தவிர்த்து வேறு ஒரு 3 சப்ஜெக்ட் நீங்கள் சொன்னால் நீங்கள் விரும்புகிற சப்ஜெக்ட் ஜாப் அது என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் எடுக்கிறது பதிலாக டாக்டர் எடுக்கலாம். ஏன்னா டாக்டர் எடுத்து அட்லீஸ்ட் சுயமாக ஒரு டிஸ்பென்சரியாவது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நர்சிங் ஹோம் ஓப்பன் பண்ணி கூட அவங்க சம்பாதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் வேறு என்ன சொல்லுவீங்க? ஆர்ட்ஸு, காமர்ஸ், பேங்கிங் சைட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பேங்கிங் இன்ஜினியரிங் மாதிரி என்ன சொல்லுவீங்க? அதான் பிகாம் இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மாதிரி பிகாம் எடுத்து கூட சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தனியாக கோர்ஸ் பண்ணி கூட அவங்க வந்துட்டு பேங்கிங் சைடில் போகலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. டாக்டர், ஆர்ட்ஸு வேறு, அப்புறம் வேறு என்ன எடுக்கலாம்? வேறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது இன்ஜினியரிங்கில் தானே? பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் நாட் இன்ஜினியரிங். நோ, பிசிஏ எடுத்துகிட்டு அதில் நிறைய கோர்சஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறைய டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது, நிறைய படிச்சுட்டே தான் இருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. எனக்கு சின்ன சொல்லுங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசை. ஆனால் கட் ஆஃப் கிடைக்கல, அதனால் படிக்கல. நெக்ஸ்ட்டு லாயர், ஹெட்டு மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒரு பிளான்டட் அந்த மாதிரி
அது அப்போது படிக்கும் போது அதுதான் இருந்துச்சு. இப்போ அதிலலாம் இல்லை. இப்போ ஓனாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படி தான். இந்தியாவில் ரொம்ப முக்கியமாக பெரும்பாலும் நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடிய 3 ஜாப் என்ன சொல்லுவீங்க? ஐடி, ஐடி, இன்னொன்று வந்து மெடிக்கல், மற்றபடி பார்த்தீங்கன்னா லைக் டெக் சப்போர்ட். ஓகே. இந்தியாவில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறது ஐடி ஃபீல்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். அப்புறம் வந்து ரொம்ப ரேராக வந்து சிவில் இன்ஜினியர், அந்த மாதிரி மெக்கானிக்கல், அந்த மாதிரி 3 ஃபீல்டில். ஸோ இன்ஜினியர் அப்படி இது எல்லாமே ஒரே கேட்டகரியில். இன்ஜினியரை தவிர்த்து வேறு என்ன சொல்லுவீங்க 2 ஜாப்? இன்ஜினியர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஃபுட்டு இருக்குது, நர்சிங், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதுதான், இதெல்லாம் குட் ஃபீல்டு ஆக்சுவலாக. ஆமாம். ஓகே சார். இன்ஜினியரை தவிர்த்து வேறு ஒரு 3 ஜாப், வேறு ஒரு சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட்டு நீங்கள் விரும்புகிற சப்ஜெக்ட் என்ன சொல்லுவீங்க? இன்ஜினியரிங்கை தவிர்த்து இப்போன்னு பார்த்தீங்கன்னா லைக் ட்ரெண்டு நம்ம பேசணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். ஓகே, அது இல்லை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனி சிலபஸே இருக்குது. இப்போ பிடெக்கில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பட் அதில் ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா ஏஐன்றது தனியாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்ஜினியரிங் அந்த சப்ஜெக்டில் ரிலேட்டடாக வராதான்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் கேப்சர் பண்ணால் ரொம்ப நல்லது. ஓகே, என்னால் வந்து ஒரு நல்லா ஆர்ட் பண்ண முடியும், நான் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவனை இன்ஜினியரிங் போட்டு நம்ம கண்டிப்பாக வேலை கிடைக்காது. ஸோ நம்ம மனம் தான் வரைய பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இப்போ இவளோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இவளுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் முதலே சொல்லிட்டா. ஓகே, சயின்ஸ் ரிலேட்டடாக என்ன பண்ண முடியுமோ இப்போ இருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய எல்லாத்தையும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், எல்லாத்தையும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னா முடியாது. 3 ஜாப் இன்ஜினியர் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு 3 ஜாப் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஐஏஎஸ் தான் சொல்லுவேன். ஐஏஎஸ் தான் சொல்லுவேன். ஐஏஎஸ். ஓகே, வேறு ஒன்று? ஐஏஎஸ் ஒன்று சொல்லுவேன். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, சரி. இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேறு? அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர். 3 சிவில் சர்வெண்ட் தான். வேறு சிவில் சர்வெண்ட்டை தவிர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். சப்ஜெக்ட்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அப்புறம் என்ன போடுறது, என்ன வேலைக்கு போடுறது? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க, அதை சொல்கிறீங்களா? அது இன்ஜினியரிங்கில் தானே வருது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான், லைக் கோடிங் அந்த மாதிரி. இப்போ ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறது, இல்லை சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் இன்ஜினியர் தானே. ஸோ இன்ஜினியர் எல்லாமே நான் கேட்குறேன், வேறு என்ன சப்ஜெக்ட் சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். வேறு என்ன சப்ஜெக்ட்ஸ்னால் இன்ஜினியரிங் இல்லையா? இன்ஜினியர் இல்லை, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் விட்டுருங்க. ஸோ அதை தாண்டி வேறு ஒரு 3 ஜாப் நீங்கள் விரும்புகிற ஜாப் என்ன சொல்லுவீங்க? விரும்புகிற ஜாப்னா கால் சென்டர் ஜாப்பு, அப்புறமா டெலிவரி பாய். டெலிவரி பாய். ஓகே, அதுவும் ஜாப் ஜாப் எல்லாம் ஆல் ஆல்சோ ப்ரொஃபஷன், ஆல் ஆல்சோ ஒர்க். ஓகே, இல்லைன்னா ஷாப்பு, இந்த மார்க்கெட் எல்லாம் ஷாப் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஷாப் ஓனர் அந்த மாதிரி. ஓகே, கடை வைக்கணும்னு சொல்கிறீங்க? எனக்கு எல்லா ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸில் இருக்க ஜாப்ஸும் பிடிக்கும். லைக் டைவிங் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறது, அப்புறம் டான்ஸிங் இதில் இருக்கிறது. ஸோ ஏரில் பண்ணுறது, என்ன ஸ்கை டைவிங். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் +2 முடிச்சுட்டு சூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வேறு என்ன சொல்லுவீங்க? டாப் 3 ஜாப்னால் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒர்த் இட். ஏன்னா நம்மளோட மணி இல்லை நம்மளோட இதுவே மேனேஜ் பண்ண தெரியலன்னா ஆக்சுவலி அது கஷ்டம். ஓகே, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று. வேறு குக்கிங், மேபி லைக் ஃபுட் ரிலேட்டடாக படிக்கலாம். ஆக்சுவலி அதுக்கு ஸ்கோப் இருக்குது இப்போது. இது 2 தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர் மெயினாக இருக்கணும். ஏன்னா நமக்கு நார்த்தில் நல்ல ரிவர்ஸ் இருக்குது, பெரினியல் ஃப்ளோவாகவும் இருக்குது. ஆல்சோ சவுத்துலேயும் வந்து காவேரி அதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்மள்ட்ட அகைன் பாலிட்டிக்ஸ், இது ஸ்டேட் இது அந்த பிரச்சனைலாம் இருக்குது. பட் அக்ரிகல்ச்சர் ஓவராலாக ஒரு மெயினாக தேவை. ஒன்று. வேறு என்ன சொல்லுவீங்க? இன்னும் 2. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்மள்ட்ட டெக்கான் பிளாட்டியூவில் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆல்சோ நமக்கு யூத்தோட இது இருக்குங்க, நம்மள்ட்ட யூத் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம மைண்ட்ஸ் எல்லாமே வந்து பெருசாக வந்து இந்த டிக்டாக் இன்ஸ்டான்னு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒழுங்காக ஃபோக்கஸ்டாக இருந்தால் இது அதுக்கு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் பண்ணும், லைக் இண்டிவிஜுவலுமே திருந்தணும். அவ்வளோதான், இதுதான் என்னோட ஒப்பீனியன். 80% இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது, அது உண்மை நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கிறீங்க? 80% ஒரு எக்ஸாஜரேஷன் மாதிரி தான் இருக்குது. பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஈவன் சில பேர் வந்து அவங்க படித்ததே பண்ணுறதில்ல. இப்போ ஸ்விக்கியில் எத்தனை பேர் நீங்கள் இன்ஜினியர்ஸ் பார்க்கலாம், அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவேன் என்ன கேட்டால். What do you do right now?
I'm working at PwC. PwC. Yes. Okay. What's your highest level of education? Again, computer science engineer. Computer science engineer. Computer science engineer. ஆனால் அகைன் நான் என்னென்னா ரெலவெண்ட் ஃபீல்டில் இல்லை, அதனால தான் நான் இவ்வளோ ஆதங்கமாக சொல்கிறேன். ஓகே, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். நான் பிடெக் முடிச்சிருக்கேன் இப்போது. ஆமாம், இப்போ நான் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. நான் பேங்கிங்கில் இருக்கேன் இப்போ கரெக்டாக. இன்ஜினியரிங் படித்து முடித்தேன். ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். நான் அப்ராடில் 8 வருஷம் இருந்தேன். ஓகே, ஸோ ஐ வாஸ் ரன்னிங் எ கம்பெனி, ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருந்தேன். ஸோ நான் இங்கே ஒரு எம்என்சிக்கு ஒர்க் பண்ணாலுமே ஆஃப்டர் இன்ஜினியரிங் இப்போ 10 இயர்ஸ் நான் ரொம்ப கோராக ஸ்ட்ராங்காக அந்த ஃபீல்டில் பிடிச்சிக்கிட்டேன். எண்ட் டு எண்டு, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த சைக்கிள் என்ன நடக்குது, வாட் இஸ் பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கணும். ஸோ வித் தட் நாலேஜ் ஐ வென்ட் டு அப்ராட். ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் ஆல்மோஸ்ட் ஃபார் 8 இயர்ஸ். அப்புறம் நீங்கள் என்ன காலேஜில் படிச்சிங்கன்னு சொல்லலாமா இந்தியாவில்? கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய காலேஜ் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது. அப்போ 20 இயர்ஸ் முன்னாடி திருச்செங்கோடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. நான் ஐம் ஃப்ரம் பேசிக்லி சேலம், பட் செட்டில் இன் சென்னை ஃபார் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். ஸோ இன் பிட்வீனில் வந்து நான் ஒரு 8 இயர்ஸ் வெளியே இருந்தேன். பிஎஸ்சி அனிமேஷன் ஐகேட் காலேஜில். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் இயரு. ஸோ செமிஸ்டரெல்லாம் பாஸ் தான். செமிஸ்டர் பாஸ்னால் இன்னும் பார்க்கல ரிசல்ட். நான் பரவாயில்ல, 1 இயரோ ஆச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ரைட் நவ் நான் அமேசானில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, வாட்ஸ் யுவர் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன்? ஹிஸ்ட்ரி பேச்சுலர்ஸ். இப்போ சொல்லலாமா? நான் வந்து ஹெச்ஆராக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வேலையை குவிட் பண்ணிட்டு இப்போ ஓன் ஸ்கூல் ரன் பண்ணுறோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல சார். இங்கே வந்து எல்லாமே பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்குது. பணம் இருக்கிறவங்க எந்த ஒரு படிப்பு படித்தாலும் மேலே வந்துடுறாங்க. பணம் இல்லாத குழந்தைங்களோட அம்மா அப்பா கஷ்டப்படணும், அந்த குழந்தைங்களும் கஷ்டப்படணும்னு விதிச்சிருக்கு. அதை மாற்றணும் சார் நம்ம கவர்மெண்ட்டில். சிஎம் சார் தான். இன்ஜினியரிங் படித்தாலும் அவங்களுக்கு கம்பெனியில் வேலை பார்க்குற அளவுக்கு அந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்ஜினியரிங் படித்து வரவங்க இருக்குங்களே, ஏன் இல்லை? இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு நல்லாவே எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி இருக்குது. தெரியலனாலும் கற்றுண்டு வேலை செய்வாங்க. யாரும் பிறக்கும் போதே எதையும் கற்றுண்டு பிறக்கலல்ல. கற்றுக் கொடுத்தா கற்றுக்க ரெடியாக இருப்பாள், கற்றுண்டு எக்ஸலண்ட்டாக பண்ணுவாள். கவர்மெண்ட்டில் இதுக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்து நல்லபடியாக இன்ஜினியரிங் காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறேன் மனமாற. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம்? நான் வந்து ஸ்ரீ பிக்கிள்ஸ் நடத்துகிறேங்க சார். அப்பளம், ஊறுகாய், பொடி அதெல்லாம் நடத்துகிறேன். ஒரு ஹோட்டலில் டீ காஃபி போட்டு தரேன். 2 வேலையும் பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் போலோ எக்ஸ்பிரஸ் ஒன்ல ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணுறீங்க? ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க உங்களோட பேக்ரவுண்டில்? நான் வந்து பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருக்கேன். ஓகே, இப்போது இன்ஜினியரிங் பெரும்பாலும் வேலை இல்லாமல் இருக்குது. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? ட்ரை பண்ண மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க. ட்ரை பண்ணியிருந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலி ஐம் அ டீச்சர். ஆக்சுவலி இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐ பிகேம் அ டீச்சர். ஸோ டீச்சிங் வந்து ஒரு பேஷன், அதனால ஸோ ஐ ஆப்டட் ஃபார் திஸ் ஜாப். ஸோ டீச்சிங் பிடிக்கும். ஓகே, செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 80% இன்ஜினியரிங்கில் மட்டும் இருக்கதா சொல்லப்படுது. அது உண்மை நினைக்கிறீங்களா? இல்லை, அது கண்டிப்பாக உண்மை தான். அஸ் அ இன்ஜினியர் வந்து நம்மளோட எஜுகேஷ்னல் பேஸே வந்து எதுவுமே ப்ராக்டிக்கலாக இல்லை. ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனால ஒரு மெயின் ரீசனாக நினைக்கிறேன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. ஸோ ட்ரிபிள்இ படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆஃப் ஆனோ ரிப்பேர் ஆச்சுன்னா மாற்ற தெரியாது. ஸோ இட் இஸ் லைக் நமக்கு இன்ஜினியரிங்கில் அது சொல்லித் தரல. ஸோ அதுதான் மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே சென்னையில் எல்லோரும் எம்ப்ளாய்டாக இருக்கிறதுனால, ஃபுல்லாக மேஜர் சிட்டிஸில் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாருமே எம்ப்ளாய்டுன்னு சொல்லிட முடியாது. இப்போது அப்ராடில் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு இங்கே காலேஜ் முடிச்சுட்டு அங்கெல்லாம் நிறைய வேகன்சி இருக்குல்ல. ஸோ எப்படி அப்ராடில் ஒரு ஜாபில் ஒரு இன்ஜினியர் இங்கேருந்து அங்கே போய் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இங்கேருந்து அவங்க போகிறவங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஃபீல்டில் தான் போகணுன்னு போகாமல், அங்கே அவங்க என்ன அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அங்கே உள்ள, ஏன்னா இங்கே இந்தியாவிலையும் அங்கே உள்ள குவாலிஃபிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸ், இங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸ். அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தந்தால 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் செலக்ட் ஆகி போயிருக்காங்க. போகிறதுக்கு லைக் நமக்கான பேரண்டல் கைடன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல்லையும் அந்த கைடன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் போக முடியலை. அது வந்து ஒரு கனவாகவே இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ அது ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியா, யூடியூப்லாம் இருக்கிறதுனால நவடேஸ் எல்லாமே மாறிட்டுருக்கு. ஸோ 90s கிட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை விட 2K கிட்ஸ்க்கு எல்லாமே நிறையவே இருக்குது. எல்லாமே அவங்க கையிலே இருக்குது. ஆக்சுவலாக இருக்காங்க ஜாப் ப்ளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் 80% அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லப்படுது. அது உண்மை நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக உண்மை தாங்க. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் படித்து முடிச்சா எல்லாத்துக்கும் வேலை கிடைக்காது. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கும் போதே நம்ம ஸ்பெஷலைசேஷன் எதாவது எடுத்து, இப்போ இவன் 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. ஓகே, அவள் இன்ஜினியர் ஆகணும்லாம் இல்லை. பட் 7th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கரிக்குலம் இருக்கும், ஒரு சிலபஸ் இருக்கும். பட் அவள் அது இல்லாமல் இப்போயே ப்ரோக்ராமிங் பற்றி படிக்கிறா, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படிக்கிறா.
அது அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னா இப்போ இவ கிளாஸில் 35 பேர் இருக்காங்கன்னா இவன் மட்டும்தான் அதை பண்ணுறா. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ஷீ இஸ் ஸ்டாண்டிங் அவுட். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் பண்ண முடியும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்ராடில் எப்படி ஒரு ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் போக முடியும், இல்லை இது முடிச்சுட்டு தான் போக முடியும்னு இல்லை. மேபி அங்கே போய் படித்தா எந்த கண்ட்ரி நம்ம போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கே போய் மேபி படித்தா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு ஐடியா. வெளியூர் போகிறது தான் சான்சஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்ராடில் ஒரு கை பொசிஷன் ஜாபில் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நிறைய பேர் அப்ராடில் கூப்பிட்றாங்க. பிகாஸ் தே ஹேவ் ரொம்ப கம்மி சிட்டிசன்ஸ் இருக்கிறனால ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிறதுக்கே அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க அப்ராடில். ஸோ அப்ராடில் போயிட்டு க்ரீன் கார்டு அந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு என்ஆர்ஐ மாதிரி கூட செட்டில் ஆகலாம். அது எப்படி போகலாம்? அப்ராடில் ஒரு ஹையர் பொசிஷன் ஜாபுக்கு இந்தியாவிலேருந்து எப்படி போகலான்னு நினைக்கிறீங்க? ஹையர் பொசிஷன் எப்போவுமே யோசிக்கூடாங்க. அப்ராடில் ஒரு ஷாப் கீப்பராவது போயிடணும், அதுக்கப்புறம் தான் வேலை தேடிக்கணும். அப்ராடில் அப்படி ஈஸியாலாம் கிடைக்காது. அங்கே என்ன ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் அங்கே போய் ஜாயின் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட சர்ச்சிங் நம்ம பண்ணிட்டு தான் அதில் முன்னேற முடியும். நம்மளை இம்மீடியட்டாக எனக்கு வந்துட்டு இந்த பொசிஷன் கொடுங்க அப்படின்லாம் பண்ண முடியாது. சுந்தர் பிச்சை கூட அப்படி போயிருப்பாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஐஐடியிலேருந்து அவர் பண்ணி தான் போயிருப்பாரு. ஓகேங்களா, யாருக்காக இருந்தாலும் படிப்படியாக தான் முன்னேற முடியும். ஒரேடியாக நான் அந்த லெவல், நான் இதை படிச்சுட்டா நான் இந்த லெவல் தான் கொடுக்கணும்னு சொல்லி போக முடியாது. நம்மளுக்கு முயற்சி வேணும், நம்ம முன்னேறணும்னா அது நம்ம தான் சர்ச் பண்ணி நம்ம தான் எடுத்துக்கணும். ஓகே மேம், தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்மளோட எஜுகேஷனல் பாலிசி இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. NEP 2020 படி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 358 வந்து போர்டு எக்ஸாம் எழுதுவாங்க. அண்ட் லைக் இட் வில் பி சேஞ்சிங். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஈவன் நமக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டேக் எங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட் சைடில் இல்லையா, இல்லை ஃபேக்கல்ட்டி சரியில்லை, இல்லை எஜுகேஷன் சிஸ்டம் கரிக்குலம் என்ன சொல்லுவீங்க? கரிக்குலம் தான் மெயினாக சொல்லணும். ஆக்சுவலி நம்மளோட நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் தான் இப்போ மாற்றிருக்காங்க. அதனால தான் லைக் நீங்கள் நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக வந்து C++ தான் படிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டார் ஆஃபீஸ் படிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பைத்தன், மிஷின் லேர்னிங் அப்படி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து அதிகமாகிடுச்சிங்க. அதான் அதனால என்ன ஆகிடுதுன்னா, நான் டீச்சிங் வே வந்து நிறைய மாறி இருக்குங்க. அது அந்த டீச்சர்ஸும் அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க தான் என்னோட கொரிஸாக இருக்குது. ஏன்னா நான் படித்த காலேஜில் என்னோட டீச்சர்ஸ்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து பேசிக்காக வந்து நம்பர் ஆஃப் காலேஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த அந்த எஜுகேஷனோட அந்த இதை வந்து ஹையர் பண்ணணும், அதிகமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இல்லை, ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம்? இது ஒரு இண்டிவிஜுவலோட கொஷினுங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து ஒரு சொசைட்டியாக அதை ஆன்சர் பண்ண முடியாது. அஸ் அன் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களை மோல்டப் பண்ண ட்ரை பண்ணிக்கணும். நான் எனக்கு அதான் சொன்னேன், 21 வருஷம் ஆச்சு, நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மனப்பாடமே இருக்கும். அது ஸ்டூடெண்ட் மேலே மிஸ்டேக்கா, இல்லை நம்ம கரிக்குலம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? ஃபேக்கல்ட்டிஸ் என்ன மிஸ்டேக் இருக்குது? யூ காண்ட் ஒன்லி பாயிண்ட் அவுட் இண்டிவிஜுவல்ஸ். ஆக்சுவலாக சிஸ்டம்லேயும் வந்து அந்த ப்ராக்டிகாலிட்டி கொண்டு வரணும். நம்ம ஊரில் வெறும் தியரி பேப்பர்ஸை வச்சே மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா சின்ன ஸ்டார்ட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும்னா கிடையாது. ஆக்சுவலாக ஒரு மிஷின் எப்படி ஒர்க் பண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா SMEன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்னு அந்த மாதிரி கேட்டகரியில் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சின்ன இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதுதான் பண்ணணும். என்டர்ப்ரனர்ஷிப் வந்து டெவலப் பண்ணணும். அது மட்டும் தான் வழி. இங்கே இருக்க எம்ப்ளாய்மெண்ட்டை கம்மி பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா அது மட்டும் தான் ஒரே வழி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. உண்மை. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் இல்லை கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி அவங்க தான் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸை குறை சொல்கிறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. கவர்மெண்ட் இல்லைனா HR ஃப்ரம் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க தான் இன்னும் எம்ப்ளாயபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். காலேஜஸுமே வந்து ஸ்கில்ஸை வந்து மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இன்னும் சிலபஸாக கரிக்குலம் மட்டும் சொல்லிக் கொடுத்தா பத்தாது. சாஃப்ட் ஸ்கில்லேருந்து ஒரு HR நான் ஒரு கம்பெனிலேருந்து போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அதை சொல்லி தரோமா காலேஜில் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும்போது இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது ஆக்சுவலி ஏன்னா எல்லாருமே அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறதுனால மேபி இன்னொன்று நிறைய ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஜாப்ஸ்லாம். ஏஐனாலேயோ இல்லை அதனால மட்டும் கிடையாது, பட் நிறைய ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் தான் ஆகுது. மேன் பவரே கம்மியாக இருக்குது தேவைப்படுறது. ஸோ அதனால் கூட இன்ஜினியராக ஸோ அவங்க அந்த கம்பெனிக்கு தேவையான ஸ்கில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யார் மேலே மிஸ்டேக் நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்டா இல்லை கரிக்குலம் எது சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? காலேஜ் சைடு எது சொல்லுங்கள்? டெக்னாலஜி ஆக்சுவலி வந்து எப்போதுமே டக்குன்னு சேஞ்ச் ஆகிற ஒரு ஃபீல்டு. அது நம்ம கான்ஸ்டண்ட்டாக அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னுமே வந்து சிலபஸ் என்ன ரொம்ப கோர் பேசிக்ஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி எல்லாமே சரி. அவ்வளோ பேசிக்ஸ் வந்து அர்லியராகவே நீங்கள் ஸ்கூலில் கவர் பண்ணிட்டு காலேஜில் கொஞ்சம் அட்வான்ஸ் போகலாம்.
அது பண்ணுறதில்ல. காலேஜில் படிச்சிங்கன்னு நான் வேல்டெக் யூனிவர்சிட்டி. ஓகே. அப்படி இருக்கும்போது இப்போ எல்லா காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இல்லை, நிறைய காலேஜில் பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது, 97% கூட இருக்குது. ஐஐடி விஐடி இந்த மாதிரி காலேஜில் பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எதனால் எஜுகேஷன் சிஸ்டம் சம்திங் சிஸ்டம்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ கரிக்குலம் சேஞ்ச் ஆகுதுல்ல, ஐஐடி விஐடிக்கும் சம்திங் அனதர் காலேஜ் 4000 காலேஜ் ஒரே மாதிரி இல்லைல்ல. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? சிட்டிஸ் முக்கியம், லைக் பொசிஷன் ஆஃப் காலேஜ் முக்கியம். ஏன்னா வந்து வில்லேஜில் வந்து லைக் வந்து ஏன்னா வந்து இங்கிலீஷ் மெயினாக தேவை. வில்லேஜ் டயர் 2 சிட்டிஸ் டயர் 2 டவுனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் கேப் இருக்கும். அகெயின் என்னென்னா விஐடி ஐஐடிலாம் தே பிக்கப் குட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து இன்டேக் பண்ணுறதே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான். வித் தட் தே ப்ரொடியூஸ் குட் அவுட்புட். அது வந்து எல்லா காலேஜ்னாலே அது முடியாது. கட் ஆஃப் இருக்குது, அது இருக்குது. ஸோ லோ குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலி ஒரு சூப்பரான இது. அது அன்ரெகனைஸ்டாக போயிடும். ஸோ இந்தியாவில் ஒரு இன்ஜினியர்ஸ் பார்க்கப்படுறதுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இன்ஜினியர்ஸ் எப்படி பார்க்கப்படுறாங்க, அதாவது இந்தியாவை சேர்ந்த இன்ஜினியர்ஸ் எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்தியாவில் 80% அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அப்ராடு, அதாவது இந்தியாவிலேருந்து அப்ராடு ஹையர் எஜுகேஷனுக்காண்டி போனவங்க 80% பீப்புள் ரிட்டர்ன் திரும்பி வரதே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியானா லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி டாப் ப்ராடக்ட் கம்பெனியோட சிஇஓ இந்தியாவை சேர்ந்த இன்ஜினியர்ஸ், டாப் கம்பெனி சொல்லக்கூடிய கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் அண்ட் இன்டரோட ஃபார்மர் சிஇஓ, அடாப், அதை தாண்டி ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் ஒரு 50லேருந்து 60 கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இந்தியாவை சேர்ந்த இன்ஜினியர்ஸ் தான் அங்கே சிஇஓ ஒர்க் பண்ணுறதா சொல்லப்படுது. அதை தாண்டி இன்றைக்கி இந்தியாவில் ஒரு ஸ்டார்ட்டப்பாக தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய லெவலில் வளர்ந்துருக்கக்கூடிய கம்பெனியோட ஃபவுண்டர்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு இன்ஜினியர். அதை தாண்டி சொல்ல போனால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேசர் பே அண்டு ஓலோ கேப்ஸு, நைகா, கிரிட்டு, க்ரோ அப்பு, ஸோ இதை மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்ஜினியர். அதாண்டி அவங்க பேக்ரவுண்டில் என்ன படிச்சிருந்தாங்க, எங்கே படித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இன்றைக்கி இந்தியாவில் ஒரு 4000க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரி இன்றைக்கி டேட்டுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவில் டாப் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி, என்ஐடி இதில் 95% பீப்புள் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட்டப்பாக இருக்கட்டும், ஸோ அப்ராடில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஸோ ஐஐடி என்ஐடி மாதிரி டாப் காலேஜில் படித்ததாக சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸோ அப்ராட்லேருந்து பார்க்கலாம், எங்கே இருந்தாலும். ஸோ ஒரு இன்ஜினியராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.